மயிலேறும் என் தங்க வடிவேலோ கந்தன். வணக்கம் அன்பர்களே, நான் உங்கள் நித்திலா பாலாஜி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? முதல்ல உங்கள் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா நியூ இயரோட புத்தாண்டு பலன்கள் நான் போட்டிருந்தேன் டேரட் கார்ட்ஸ் வச்சு ஒவ்வொரு ராசிக்கும் போட்டிருந்தப்போ அதுக்கு நல்ல வரவேற்பு கொடுத்துருந்தீங்க, சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, நன்றி. நிறைய பேர் கால் பண்ணி மெசேஜ் பண்ணிலாம் கேட்டிருந்தீங்க. ஒவ்வொரு வீடியோலையும் உங்கள் வாய்ஸ் ஒவ்வொரு மாதிரி இருக்குது, ஏஐ ட்ரை பண்ணிங்களா அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. கிடையாது, த்ரோட் சரியில்லை, அப்போது ரொம்ப கோல்டாக இருந்ததுனால அந்த மாதிரி வேரியேஷன்ஸ். பட் நல்ல ரீச் இருந்தது இந்த தடவை. எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக சொல்லியிருக்கீங்கன்னு சிலர் ஃபோன் பண்ணி கொஞ்சம் வயசில் பெரியவங்கெல்லாம் வந்து வாழ்த்து சொன்னீங்க. உண்மையிலே இது வந்து எனக்கு ஒரு அடுத்த நிலைக்கு நான் போனதாக நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். இந்த நேரத்தில் என் தாய் தந்தையருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இப்போ பொங்கல் வரப்போகுது. ஸோ தை திருநாள் வரப்போகுது இல்லையா? தை மாத பிறப்பில் நமக்கு முருகன் தை மாதத்திற்கு என்ன சொல்கிறாங்க, ஒரு பொங்கலுக்கான பரிசாக முருகன் நமக்கு என்ன செய்தி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் தாமதமாக அவங்க வாழ்க்கையில் நடந்துட்டுருக்கலாம், கேட்டது கிடைக்காம இருக்கலாம், ரொம்ப நாளாக ஏங்கிட்டு இருக்க ஒரு விஷயம் தள்ளி போயிட்டே இருக்கலாம், கை கிட்ட வரைக்கும் வந்துட்டு நிறைய விஷயம் வந்து நழுவி போயிருக்கோம், அந்த வருத்தத்தில் இருக்கலாம். ஆனால் முருகன் என்ன சொல்கிறாங்கன்னா, பொறுமையாக இருங்க, இந்த தாமதம் உன்னோட வாழ்க்கையில் வந்து ஒரு தரமான அற்புதத்தை கொடுக்க போகுது அப்படின்றாங்க. அப்போது பொதுவாகவே ஒரு பழமொழி என்ன இருக்குது, தை பிறந்தால் வழி பிறக்கும்னு. நிச்சயமாக இந்த தை பிறக்கும் போது முருகன் சொன்ன மாதிரி பொறுமையோடு இருங்க, நீங்கள் கேட்டது கிடைக்கும், நினச்சது நடக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது விலங்குகளுக்கு மிருகங்களுக்கு தான் வந்து உடல் வலிமை அதிகமாக தேவை, மனிதனுக்கு வந்து மன வலிமை ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மன வலிமையோடு நீங்கள் பொறுமையாக இருக்கும்போது தான் ஜெயிக்க முடியும். சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு விஷயம் வேணும்னா வைராக்கியத்தோடு இருந்து சாதிக்கணும். அந்த வைராக்கியம்னா மன வலிமையும் முக்கியம். இந்த விஷயம் எனக்கு வேணுமா, அதை வந்து நான் எப்படி நேர்மையான முறையில் எனக்கு கிடைக்கிற மாதிரி பண்ண போகிறேன்ற அந்த நீங்கள் போடுற முயற்சின்னு ஒன்று இருக்குல்ல, முயற்சி தான் திருவினையாக்கும். அப்போது ஒரு விஷயம் தள்ளி போயிட்டே இருக்குது, தாமதமாகுன்னா அதுக்கு உட்காந்து வருத்தப்படாமல் ஏன் தாமதமாகுது, ஒருவேளை நம்ம சைட்லேருந்து வேறு ஏதாவது செய்ய வேண்டியது இருக்கான்னு யோசிங்க. யோசித்து நேர்மையான வழியில் அதுக்கான ஸ்டெப்பை நீங்கள் எடுத்து வைக்கும்போது முருகன் நிச்சயமாகவே அது கை கூடுற மாதிரி செய்வாங்க. அதுவும் இந்த பொங்கல் நேரத்தில் பார்த்தீங்கன்னா, பொங்கல் வந்து அன்றைக்கி காலையில் அதிகாலை ஒரு 5 மணிக்கு மேலே கேட்டை நட்சத்திரம் வருது. பொங்கலுக்கு மறுநாள் பிரதோஷம், அதுக்கு மறுநாள் மாத சிவராத்திரி, அதுக்கு மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா தை அமாவாசைன்னு பொங்கலோடு அடுத்தடுத்து ஒரு சிறப்பு வாய்ந்த நாட்களாகவே வருது. அப்போது இந்த பொங்கல் திருநாளோடு இருக்கிற விடுமுறை நாட்களில் அதிகமாக கோயிலெல்லாம் கூட்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் உள்ள கோயில்களுக்காவது பிரதோஷம், மாத சிவராத்திரி, தை அமாவாசைக்கெல்லாம் போயிட்டு வாங்க. இந்த பொங்கல் எல்லாருக்கும் சிறப்பான பொங்கலாக இருக்கும். அனைவருக்கும் தை திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஓம் சரவண பவா.